ஆளுநர் மாற்றம், பாஜகவின் திட்டம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆர்.என். ரவி ஏன் மாற்றப்படுகிறார், பாஜகவின் திட்டம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்கும் அர்லேக்கர், இதன் பின்னணியில் பாஜக வகுத்திருக்கும் திட்டம் என்ன என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. மேற்குவங்க மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இதன் பின்னணியில் பாஜக என்ன திட்டத்தை வகுத்திருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிரடியாக செயல்படக்கூடியவர் ஆளுநர் ஆர்.என். ரவி. பல்வேறு அதிரடி கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் ஆளுநராக இருக்கும் பொழுது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் அவர் தற்பொழுது மேற்குவங்க மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வங்கதேசத்துக்கு தேவை அதிரடி ஆட்டக்காரர், தமிழ்நாட்டுக்கு தேவை ஆர்ப்பாட்டமற்ற ஆட்டக்காரர் என்கிற திட்டத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பு மேற்குவங்க ஆளுநராக இருந்த அனந்தபோஸ் அமைதியாக செயல்படக்கூடியவர் என்று சொல்லப்படும் நிலையில் அதிரடியாக அங்கு செயல்படுவதற்காக தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்குவங்க மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஆர்ப்பாட்டமற்ற ஆட்டக்காரர் தேவை என்கிற ஒரு யுக்தியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அர்லேக்கர் அமைதியாக செயல்படக்கூடியவர் மற்றும் அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய நபர் என்று சொல்லப்படும் நிலையில் அவரை தமிழக ஆளுநராக ஆர்.என். ரவி தமிழக ஆளுநராக பாரதிய ஜனதா கட்சி நியமித்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தேவை ஆர்ப்பாட்டமற்ற ஆட்டக்காரர், ஆர்.என். ரவி ஒரே காய் நகர்த்தலில் இரு ஆட்டங்களை நிகழ்த்தும் பாரதிய ஜனதா. வங்கதேசத்துக்கு தேவை அதிரடி ஆட்டக்காரர், தமிழ்நாட்டுக்கு தேவை ஆர்ப்பாட்டமற்ற ஆட்டக்காரர் என ஒரே காய் நகர்த்தலில் இரு ஆட்டங்களை நிகழ்த்துகிறது பாஜக. ஆர்.என். ரவி ஏன் மாற்றப்பட்டார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக அர்லேக்கர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆளுநர் மாற்றம், மோடி ஷாவின் திட்டம் என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரே காய் நகர்த்தலில் இரு ஆட்டங்களை நிகழ்த்தும் பாஜக. வங்கதேசத்துக்கு தேவை அதிரடி ஆட்டக்காரர், தமிழ்நாட்டுக்கு தேவை ஆர்ப்பாட்டமற்ற காரியக்காரர் என ஒரே காய் நகர்த்தலில் இரு ஆட்டங்களை நிகழ்த்தும் பாஜக. ஆர்.என். ரவி ஒரே காய் நகர்த்தலில் இரு ஆட்டங்களை நிகழ்த்தும் பாஜக. வங்கதேச மேற்குவங்க ஆளுநர் அனந்தபோஸின் அமைதியான செயல்பாட்டால் பாஜக அதிருப்தியில் இருந்ததா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வங்க ஆளுநர் அனந்தபோஸ் மென் செயல்பாட்டால் பாஜக அதிருப்தியில் இருந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜெகதீப் தன்கர் போல் செயல்படவில்லை எனவும் பாஜக அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கோவாவைச் சேர்ந்த RSS காரியகர்த்தாவரான அர்லேக்கரை தமிழ்நாட்டு ஆளுநராக பொறுப்பேற்க இருக்கிறார். மேற்கு வங்கம், தமிழகத்தை தீவிரமாக அணுகுகிறது பாரதிய ஜனதா கட்சி. பெரிய திட்டங்களோடு காய்களை நகர்த்துகிறார்கள் மோடி ஷா கூட்டணி.